திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 31. அத்தனை தேடும் ஆத்தான். கிபி 1688 முகலாய படையெடுப்புக்கு பயந்து உற்சவ தேவப்பெருமாள் என்கின்ற வரதராஜரை பல்லக்கில் வைத்து தெற்கே எடுத்துச் சென்றனர் கோயில் பட்டர்களும் அதிகாரிகளும். பெருமாள் எங்கே சென்றார் என்பது ரகசியமாக இருந்தது. இடத்தை தெரிவித்தால் முகலாய படைகளுக்கு தகவல் தெரிந்துவிடும் என்கின்ற அச்சம் கூட காரணமாக இருக்கலாம். அத்திவரதர் தேவப்பெருமாள் இருவருமே இல்லாததால் ஆலயம் பொலிவிழந்து காணப்பட்டது. முகலாய படைகளின் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் ஆலயத்தின் கதவுகள் மூடியே கிடந்தன. யாருக்கும் தெரியாமல் திட்டிவாசல் வழியாக உள்ளே போகும் பக்தர்கள் தாங்கள் சமைத்து ரகசியமாக எடுத்துச் சென்ற அன்னத்தை ஸ்ரீ வரதநாராயணனுக்கு நிவேதனம் செய்துவிட்டு போன சிவடும் தெரியாமல் திரும்பி வந்து விடுவார்கள். வரதர் புறப்பட்டு சென்று வருடங்கள் ஆகிவிட்டன. ஆலயம் கவனிப்பாரட்டு புதர்களும் செடி கொடிகளும் மண்டி கிடந்தது. கோபுரங்கள் பூச்சு உதிர்ந்து செப்பனிடப்படாமல் கிளமாகி அழுது வடிந்து கொண்டிருந்தன. ஆலயத்திற்கு எப்போது சென்றாலும் அது பூட்டியே இருக்கும். எப்படி இருந்த பல்லவர்களின் ஆலயம் இந்த இழி நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. மனம் உடைந்து போனார்கள் காஞ்சி மக்கள். கிபி 1704 முகலாய மன்னன் அவுரங்கசீப் மரணமடைந்தான். இதனால் முகலாய படைகள் சிதற காஞ்சிபுரம் கர்நாடிக் ஆட்சியாளர்களின் பொறுப்புக்கு வந்தது. சற்றே ஆலயங்கள் சுறுசுறுப்பு அடைய ஆரம்பித்தன. அவுரங்கசீப் இறந்த 5ஆம் நாள் வரதராஜர் ஆலயத்தின் முன்பாக இருந்த சந்நிதி தெருவில் ஒரு பெரிய மாளிகையின் முன்பாக ஒரு ரதம் வந்து நின்றது. அதிலிருந்து தலைப்பாகை கட்டிய ஒரு பெரியவரும் ஒரு கட்டழகு காளையும் இறங்கினர். மாளிகையின் வாயிலில் அமர்ந்திருந்த வைணவர்கள் சிலர் தேரில் வந்து இறங்கிய அந்த இருவரையும் மலைத்து போய் பார்த்தனர். பிறகு உள்ளே ஓடிச் சென்று தங்களது ஆசானை அழைத்தனர். அந்த மாளிகையின் பெயர் ஆத்தான் திருமாளிகை. வைணவ ஜீயர் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவாராகாச்சாரியார் ஆத்தான் ஜீயர் என்பது அவருடைய முழு பெயர். துறவியாவதற்கு முன்பாக அவரது பெயர் ஸ்ரீனிவாசாச்சாரியார். கோல்கொண்டா சுல்தான் இப்ராஹிம் கொல்லின் ஆலோசகர்களாக இருந்த மாதண்ணா மற்றும் அக்கண்ணா ஆகியோருக்கு அவர்தான் ஆசான். தனது சீடர்களால் தான் உக்ரோதயம் களவு போனது என்பதை அறிந்ததும் அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு காஞ்சியில் தனது மடத்தை நிறுவியிருந்தார் அவர். ராஜா தோடர்மால் தங்களை தேடி வந்திருக்கிறார். சீடர்கள் கூற ஆத்தான்ஜியர் பரபரப்புடன் இருந்து வாசலுக்கு விரைந்து வந்தார். வெண்பட்டு தலைப்பாகை அதே வண்ணத்தில் பட்டு வேட்டி கச்சமாக கட்டி அதன் மேல் வெள்ளையர்கள் போடும் நீண்ட குப்பாயம் ஒன்றை அணிந்திருந்தார். அந்த குப்பாயத்தில் தங்கச் சங்கிலி ஒன்று ஊசலாடிக்கொண்டு இருந்தது. கையில் ஒரு வெள்ளித்தடியை ஏந்தி இருந்தார் தோடர்பால். அவருடன் வந்த குமரன் மிகவும் கம்பீரமாக இருந்தான். தோடர்மாலுடன் வந்த குமரன் மிகவும் கம்பீரமாக இருந்தான். சுருள் சுருளான தலைமுடி அலைப்பாய, பட்டு வேஷ்டி, வெண்பட்டு அங்கவஸ்திரம், புஜத்தில் வங்கி, கைகளில் சொர்ணக்கடா, ஒரு காலில் சொர்ணத்தண்டை என்று மன்மதனைப் போல் நின்றான். தோள்கள் பறந்து விரிந்து போர்க்கலைகளில் அவன் சமர்த்தன் என்பதை புலப்படுத்தின. ஜீயர் சுவாமிக்கு வந்தனங்கள் என்று ராஜா தோடர்மால் அவரை பணிய, ஆத்தான் ஜீயரும் அவரை நோக்கி கை குவித்தார். உள்ளே வாருங்கள் என்று அவர்களை வரவேற்று உபசரித்த ஆசான் அவர்களுக்கு அருந்துவதற்கு எலுமிச்சை பானகமும் சர்க்கரை பொங்கலும் அளித்தார். பொருத்தமாகத்தான் சர்க்கரை பொங்கலை அளிக்கின்றீர் ஜீயரே, இன்று என் வாழ்நாளில் முக்கியமான நாள், ராஜா தோடர்மால் கூறினார். என்ன விஷயம் தோடர்மால்? ஆத்தான் ஜீயர் கேட்டார். புதிய நவாப் சதத்துல்லா கான் என்னை தளபதியாக நியமித்திருக்கிறார். காஞ்சிக்கு நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார் அவர். எனது மகன் வீரராம மல்லரையும் நான் முன்பு வகித்த தலைமை அதிகாரி பதவியை ஏற்கும்படி வற்புறுத்துகிறார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். அவனை வைத்து நம் காஞ்சி கோயில்களை பழையபடி பொலிவுடன் விளங்க வைக்க யோசித்து கொண்டிருக்கின்றேன், ராஜா தோடர்மால் கூறினார். அற்புதமான எண்ணம். உண்மையில் தேவராஜனின் மூடிய ஆலயத்தை பார்க்கும் போதெல்லாம் மனது சங்கடப்படுகிறது. அத்திவரதனும் ஆலயத்தில் இல்லை, தேவப்பெருமாளும் இல்லை. ஆலயமே சூன்யமாக இருக்கிறது. அத்தியூர் மக்கள் நடைப்பிணங்களாக வாழ்கின்றனர். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று சான்றோர்களும் கூறியிருக்கிறார்கள். ஆனால்
கோயிலை எங்கே இவர்கள் பாதுகாக்கின்றனர்? தெய்வ நம்பிக்கை என்பதே அரசியலுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாகத்தானே கருதுகின்றனர். ஆத்தான்ஜியர் மனவேதனையுடன் கூறினார். இப்பொழுது தேவப்பெருமாள் எங்கே இருக்கிறார் தெரியுமா? ராஜா தோடர்மால் கேட்டார். தெரியவில்லை. உடையார்பாளையம் ராஜ்யத்தில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். திருவரங்கம் செல்லப்போவதாக கூறிவிட்டுத்தான் புறப்பட்டார்கள். ஆனால் திருவரங்கம் செல்லவில்லை. எனது சீடர்கள் தேடிக்கொண்டுதானே இருக்கின்றனர், ஆத்தான்ஜியர் கூறினார். தேவப்பெருமாள் வெளியேறி 20 வருடங்களாகிவிட்டிருக்கும் அல்லவா? சரியாக வரும் பங்குனி உத்திரமன்று 22 வருடங்கள் பூர்த்தியாகிவிடும். ஆனால் வரும் வைகாசி ஹஸ்தம் பிரம்மோற்சவம் நடைபெற உள்ள நிலையில் இந்த வருடம் புதிய விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து அதற்கு பிரம்மோற்சவத்தை நடத்துவதற்கு இருக்கின்றோம். உற்சவம் என்பதே மக்களின் உற்சாகத்திற்குத்தானே. துவண்டு கிடக்கும் மக்களின் உள்ளத்தை உற்சாகப்படுத்த இந்த வருடம் பிரம்மோற்சவம் நடத்த உள்ளோம். நீரும் அவசியம் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். அவசியம் கலந்து கொள்கிறேன் என்றவர் பின்னால் நின்றிருந்த தன் மகனை அழைத்தார். வீரராமா, ஜீயரிடம் ஆசி பெற்றுக்கொள், தந்தை கூறியவுடன் அவரது காலில் பணிந்தான் அவன். நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் கீர்த்தியும் பெற்று வாழ்வாயாக, ஜீயர் வாழ்த்தினார். ஜீயர் சுவாமி, என் மகனுக்கு உன் கையால் சங்குச்சக்கர முத்திரைகளை வைக்க வேண்டும். அவனை ஆலய திருப்பணிகளில் ஈடுபட வைக்கப் போகிறேன் என்பதால் உடனே அது அவசியமாகின்றது, ராஜா தோடர்மால் கூறினார். அதற்கென்ன தோடர்மால் அவர்களே, நான் தேவராஜ பெருமாளை தேடி தெற்கே செல்லலாம் என்று இருக்கிறேன். அதற்குள் வீரராமாவுக்கு திரு இலச்சினையை பதிய வைக்கின்றேன், ஆத்தான்ஜியர் கூறினாள். அப்படியென்றால் நான் செய்யப்போகும் முதல் ஆலய திருப்பணியாக தேவப்பெருமாளை மீண்டும் காஞ்சிக்கு அழைத்து வருகிறேன் சுவாமி. நானும் உங்களுடன் வருவதற்கு ஆட்சேபனை உண்டா? வீரராமன் கேட்டான். ஆஹா, விஸ்வாமித்திரன் தசரதனை கேட்டது போல் நானும் கேட்கின்றேன். தோடர்மால், உமது மகன் வீரராமாவை தேவப்பெருமாளை மீண்டும் காஞ்சிக்கு எழுந்தருளச் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப் போகிறேன், ஆத்தான்ஜியர் கூறினார். அதற்காகத்தான் அவனை உம்மிடம் அழைத்து வந்தேன். இனி அவனது பொறுப்பு உங்களுடையது என்று ராஜா தோடர்மால் கூற, ஆத்தான்ஜியர் வீரராமனின் சிரசில் கை வைத்து ஆசீர்வதித்தார். புகலிடம் தேடும் பரமன். திருக்கச்சி ரங்கப்ப உடையார் தனது அடர்த்தியான மீசையை வருடியபடியே தன் முன்பாக நின்ற ஏழுமலை வேங்கடவன் ஆலய அர்ச்சகர் சாரங்கப்பட்டரை பார்த்தார். உடையார்பாளைய அரண்மனையில், உடையார்பாளையம் என்பது அரியலூரில் உள்ளது. 25 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் அரண்மனை தற்பொழுது இடிபாடுகளுடன் காட்சி தருகின்றது. ஐரோப்பிய நாட்டு சான்ட்ரிலேஸ், அலங்கார விளக்குகள், வசதியான சோபாக்கள் என்று பல பொருட்கள் அப்படியே பாழடைந்து கிடப்பது விந்தைதான். பிரம்மாண்டமான அந்த விசாலமான வரவேற்பு அறையானது பெருமாள்மலை ஆலயத்தை காட்டிலும் பிரம்மாண்டமாக இருப்பதை கண்ட சாரங்கருக்கு வியர்த்தது. தான் அங்கே வந்தது தப்போ என்று கூட நினைக்க துவங்கியிருந்தார். ஆனால் உடையாரிடம் தன் பிரச்சனையை சொல்லியே தீர வேண்டும் என்பதற்காகத்தானே வந்திருந்தார். என்ன விஷயம் பட்டர்? பெருமாள் மலை காட்டிலிருந்து உடையார்பாளையம் வரை நடைபோட்டு வந்திருக்கின்றீர் என்றால் விஷயம் முக்கியமானதாகத்தான் இருக்க வேண்டும் என்று பட்டரை உற்று பார்த்தார். ஆம் மன்னரே, கடந்த 2 வருடங்களாக நமது ஆலயத்தில் பல பிரச்சனைகள். இது நாள் வரை நான் அமைதி காத்தேன். ஆனால் இப்பொழுது சற்று பயமாக இருப்பதால் தங்களை காண வந்துள்ளேன், பட்டர் கூறினார். சாரங்கப்பட்டர் பீடிகையுடன் பேசுவது திருக்கச்சி ரங்கப்பருக்கு விந்தையாக இருந்தது. வழக்கமாக அனாவசிய சொற்களை உபயோகிக்கவே மாட்டாதவர் இன்று தயங்கி நிற்கின்றாரே. ஆலயத்தில் 3 பெருமாள்கள் இருக்கின்றனர். ஒண்டவந்த பெருமாள் ஊர் பெருமாளை ஓட்டுகின்றார். பட்டர் கூறியதும் விஷயம் புரிந்துவிட்டது திருக்கச்சி ரங்கப்பருக்கு. பெருமாள் மலையில் புகலிடத்தை தேடிக்கொண்டிருக்கும் கச்சி தேவ பெருமாள் மற்றும் கரியமாணிக்க பெருமாள்களை பாரமாக நினைக்கின்றார் பட்டர். தேவ பெருமாள் வந்திருப்பதால் ஏழுமலை வேங்கடவனுக்கு கீர்த்தி குறைந்து விட்டதாக நினைக்கிறார். ரங்கப்ப உடையார் கடகடவென்று சிரித்தார். பட்டரே, நானும் காஞ்சிக்கு தொடர்புடையவன்தான். அதற்காகத்தான் பெருமாள் மலையில் இடம் கொடுத்தேன். காஞ்சியில் இருந்து வந்த தேவப்பெருமாள் திருவரங்கத்திற்கு செல்ல அவர்கள் பெருமாளை ஊருக்கு அனுமதிக்க மறுத்ததால் திருவள்ளாரை சென்றார். அங்கும் அவருக்கு வரவேற்பு கிடைக்கவில்லை. அந்த பெருமாளை முகலாயர்கள் தேடுவதால் தங்களுக்கு பாதுகாப்பு குறைவு ஏற்படுமோ என்று அவர்கள் பயந்தனர். அவர்களுக்கு பழமலை ராயன் மலையில் இடம் கொடுத்தேன். பழமலை ராயன் ஆலயத்தின் கடுமையான பூஜை முறைகளை கண்டதும் தேவப்பெருமாளின் பரிவாரங்கள் அங்கிருந்து வெளியேறி பவளமலையில் ஒளிந்து கொண்டனர். அங்கு கள்வர் பயம்
இந்த 5 வருடங்களாக இங்கும் அங்கும் தெரிந்து கொண்டிருக்கிறார்களே என்று நான் தான் உங்களை பெருமாள் மலையில் கோயில் இடம் கொடுக்கச் சொன்னேன். கடந்த 2 வருடங்களாக பிரச்சனை இல்லை, இப்பொழுது திடீரென்று என்ன வந்தது? ரங்கப்ப உடையார் கடுகெடுத்தார். வேங்கடவன் கோயிலாக இருந்தாலும் முதல் ஆராதனை தேவப்பெருமாளுக்கும், 2வது ஆராதனை கரியமாணிக்கப் பெருமாளுக்கும், கடைசியாகத்தான் நமது திருவேங்கடவனுக்கும் ஆராதனை நடக்கின்றது. அடியார்களும் தங்கள் காணிக்கைகளை தேவப்பெருமாளுக்குத்தான் தருகின்றனர். ரங்கப்ப உடையார் மீண்டும் தன் மீசையை வருடினார். பெரிய கோயில்களான திருவரங்கமும் திருவெள்ளாரையுமே தேவப்பெருமாளை தங்கள் ஆலயத்துக்குள் அனுமதிப்பதற்கு யோசனை செய்யும் பொழுது, காட்டு மலை ஆலயமான ஏழுமலை வேங்கடவனை ஆராதனை செய்யும் பட்டருக்கு பிரச்சனை வரத்தானே செய்யும். இதெல்லாம் ஒரு காரணமா பட்டரே? இருவருமே மலையன்கள்தான். அதில் ஒருவர் உயர்ந்தவர், மற்றவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் ஏன் நினைக்க வேண்டும்? ரங்கப்ப உடையார் கூறினார். சாரங்கப்பட்டர் தனது கடைசி அஸ்திரத்தையும் பிரயோகித்தார். இதற்காவது நிச்சயம் உடையாரால் சமாதானம் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உமக்குத்தான் எனது மைத்துனன் திருக்கடல் மல்லை ஆலயத்தில் ஆராதனை செய்கிறான் என்பது தெரியுமே. அவனது ஆலயத்திற்கு பாண்டிச்சேரி அரசாங்க அதிகாரிகள் அதிகம் வருகின்றனர். அவன் மூலம் நான் கேள்விப்பட்ட தகவலை சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். பாண்டிச்சேரியில் பிரெஞ்சு கவர்னர் ஜெனரல் ஜோசப் டூப்ளே, சந்தா சாஹிப் மற்றும் தக்கான மன்னர் முசாஃபர் சாங் மூவரும் ஒரு உடன்படிக்கையை கையெழுத்திட்டு இருக்கின்றனர். அதன்படி ஆங்கிலேயரை ஆதரிக்கும் உங்கள் உடையார் பாலத்தை அவர்கள் கைப்பற்ற நினைக்கிறார்கள். பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் இந்த சமயத்தில் நீங்கள் ஆங்கிலேயர் பக்கம் சாயாமல் நடுநிலையில் இருப்பது நலம் என்று ஒரு அதிகாரி தெரிவிக்கச் சொன்னார். அதை சொல்லத்தான் வந்தேன். பட்டர் கூறியதும் ரங்கப்ப உடையார் பதறி எழுந்தார். உண்மையாகவா பட்டரே? உடையாரின் முகத்தில் வியர்வை அரும்பியது. ஆம், அதனால்தான் சந்தா சாஹிப் ஆட்களால் நமது பெருமாள் மலைக்கு ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது என்றுதான் நான் தேவப்பெருமாளையும் கரியமாணிக்க பெருமாள் மலையிலிருந்து வெளியேறச் சொல்லுகின்றேன். சாரங்கப்பட்டர் கூறியதும் ரங்கப்ப உடையார் தன் முகத்தில் அரும்பியிருந்த வியர்வையை துடைத்து கொண்டார். அப்படியே செய்யலாம் பட்டரே. உடனே நான் தேவப்பெருமாளையும் கரியமாணிக்கரையும் பானை மலைக்கு அனுப்பிவிடுகிறேன், ரங்கப்ப உடையார் கூறினார். வீரராம மலை. அம்பி சுந்தர ராகவர் கவலை தோய்ந்த முகத்துடன் வருவதை பார்த்து வாசுதேவ பட்டர் கேட்டார். என்ன ராகவரே, கவலையுடன் காணப்படுகின்றீர்? இன்று நேற்றா முகலாய படைகள் காஞ்சிக்கு வந்த நாளிலிருந்தே இதே முகம்தான் எனக்கு இருக்கிறது. ஒன்றுமில்லை சுவாமி, நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டிய தருணம் வந்தாகிவிட்டது என்றார். ஏன்? வாசுதேவர் அதிர்ந்தார். தெரியவில்லை, உடையார் ரங்கப்பரின் உத்தரவு அது. உடனடியாக தேவப்பெருமாளையும் கரியமாணிக்க பெருமாளையும் இங்கிருந்து எழுந்தருள பண்ணி கொண்டு பச்சை மலைக்கு பக்கத்தில் உள்ள பானை மலைக்கு போக வேண்டும் என்று உத்தரவு. இன்னும் எவ்வளவு நாட்கள்தான் நாம் அல்லாட வேண்டுமோ தெரியவில்லை. சுந்தர ராகவர் அலுத்து கொண்டார். ராகவரே, பேசாமல் நாம் மீண்டும் காஞ்சிக்கே சென்றால் என்ன? இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது அங்கு? வாசுதேவர் கேட்டார். இன்னும் போர் நிலை ஓயவே இல்லை. ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நம் காஞ்சியை சுற்றி அடிக்கடி தகராறுகள் வருகின்றன. இப்பொழுது நாம் காஞ்சிக்கு போவது உசிதமல்ல. சந்தா சாஹிப் படைகள் வேறு காஞ்சியை குறிவைக்கின்றனவாம். இப்படியே போய்க் கொண்டிருந்தால் நம்முடைய கதிதான் என்ன? நம்முடைய குழாமில் உங்களையும் என்னையும் தவிர அனைவருக்கும் இன்னும் கட்டை பிரம்மச்சாரிகளாகத்தான் உள்ளனர். அவர்களுக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கையும் இல்லை. தேவ பெருமாளுக்காக அனைத்தையும் துறந்துவிட்டனர். பாவம். வாசுதேவர் கூறியதும் உருகி போய்விட்டார் சுந்தர ராகவர். உண்மை பட்டரே, இனியும் தேவப்பெருமாளை சுமந்து கொண்டு அனாதைகளாக தெரியக்கூடாது. நான் நாளையே காஞ்சிக்கு புறப்படுகிறேன். இப்பொழுதுள்ள ஆட்சியாளரின் தளபதி ஆத்தான்ஜியரின் சீடர்களாம். அவர்களை கொண்டு தேவப்பெருமாளுக்கு ஏதாவது நல்ல வழி பிறக்குமா என்று கேட்டு வருகின்றேன். நாளை நாம் பச்சைமலை உச்சியில் உள்ள பானைமலைக்கு போகிறோம். தயாராக இருங்கள், சுந்தரராகவர் கூறினார். மறுநாள் ரங்கப்ப உடையாரின் உத்தரவுப்படி தேவப்பெருமாளின் பரிவாரமும் பச்சைமலைக்கு புறப்பட்டது. பிற்பகலில் பச்சைமலையின் உச்சியை அடைந்தவர்கள் வெள்ளாற்றின் மறுபக்கம் குன்றின் அடியில் இருந்த குகையை கண்டனர். ராமானுஜர் முன்பொரு காலத்தில் தங்கிய அதே இடம். தேவப்பெருமாளையும் கரியமாணிக்கரையும் அந்த குகையில் எழுந்தருளச் செய்தனர். உடனேயே சுந்தர ராகவர் காஞ்சிக்கு புறப்பட்டு விட்டார். நான் காஞ்சிக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும் வரையில் எச்சரிக்கையுடன் இருங்கள். நான் நல்ல செய்தியுடன் விரைவில் வருகின்றேன்.
தேவப்பெருமாள் காஞ்சிக்கு திரும்புவான். அம்பி சுந்தரராகவர் கூறிவிட்டு சென்றார். பட்டர்கள் அமர்ந்து அந்த சூழ்நிலையை ரசித்து கொண்டிருந்தனர். இந்த இடம் எவ்வளவு ரம்மியமாக இருக்கின்றது பட்டரே, அந்த குன்றை பாருங்கள், பானை மாதிரியே இருக்கின்றது என்று பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களுக்கு எப்படி தெரியும் காஞ்சியின் வித்து அதனுள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது? அந்த மலை உச்சியின் ரம்மியமான சூழ்நிலை சற்றே அவர்களது வேதனைகளை ஆற்றிக்கொண்டு இருந்தது. காஞ்சியில் ஆத்தான்ஜியர் மாளிகைக்குள் நுழைந்தார் அம்பி சுந்தரராகவர். யார்? ஜியர் குழப்பத்துடன் அவரை பார்த்தார். ஜியர் சுவாமி, நான் தான் அம்பி சுந்தரராகவன், தேவப்பெருமாள் ஆலய நிர்வாகி. சரியாக 22 ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமாளுடன் உடையார்பாளையம் காட்டிற்குள் சென்றேன். இப்பொழுது தங்களை காண வந்திருக்கின்றேன். தேவப்பெருமாளும் கரியமாணிக்க பெருமாளும் நலமாக உள்ளனர். பச்சைமலை காட்டின் உச்சியில் தங்கியிருக்கிறார்கள். காஞ்சியில் தற்பொழுது நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களை மீண்டும் காஞ்சிக்கு எழுந்தருளச் செய்ய வேண்டும். தியாக மண்டபத்தில் வசிப்பவன் நிறைய தியாகங்களை செய்துவிட்டான். பொலபலவென்று கண்ணீர் விட்டார் ஆத்தான்ஜியர். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் நீர் வந்து தகவலை சொல்லுகின்றீர். தேவப்பெருமாளை திருப்பி அழைத்து வரத்தான் நாங்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது என் சீடன் ஆட்சியாளரின் தளபதியாக இருக்கிறார் என்கின்ற போது தேவப்பெருமாளுக்கு என்ன ஆபத்து நேர முடியும்? இன்றே புறப்பட்டு பச்சைமலைக்கு செல்வோம். என் தேவராஜனை நான் காண துடிக்கின்றேன். ஆத்தான்ஜியர் கதறினார். சுந்தரராகவர், ஜீயர், வீரராமன் மற்றும் சீடர்களின் பரிவாரம் பச்சைமலையை நோக்கி சென்றது. மலை ஏறியதும் ஜீயர் தடாரென்று பெருமாளின் முன்பாக விழுந்து நமஸ்கரித்தார். அவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயத்தை வைத்துக்கொண்டு இந்த சின்னஞ்சிறிய குகையில் வசிக்கின்றீரே, அழுது கொண்டே இருந்தார் ஆத்தான்ஜியர். இனியும் தாமதிக்கக்கூடாது, என்னுடன் நீரும் வாருங்கள். உடையாரை சந்தித்து நாம் அவரிடம் விடைபெற்று கொண்டு பெருமாளை காஞ்சிக்கு எழுந்தருளச் செய்வோம் என்றதும் பரிவாரமாக உடையாரை சந்திக்க உடையார்பாளையம் புறப்பட்டனர். நான் பெருமாளுக்கு காவலாக இங்கேயே இருக்கின்றேன். இவ்வளவு காலமாக நீங்கள் காவல் புரிந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் உறங்கச் செல்லுங்கள். வழக்கமாக காவல் புரியும் காவலர்களிடம் வீரமாறும் ராமன் கோரினான். அனைவரும் உறங்கச் சென்றுவிட அந்த இரவு வேளை நிசப்தமாக இருந்தது. தனது வாளை ஓரமாக வைத்துவிட்டு 2 பெருமாள்களையும் வெறித்து கொண்டே இருந்தான் வீரராமன். தனியாக ஒரு குகையில் தேவப்பெருமாளுடன் இருப்பது ஒரு புது அனுபவமாகவே இருந்தது. தேவப்பெருமாள் மற்றும் கரியமாணிக்க பெருமாள் இருவருமே ஒரே உயரமும் ஆகிருதியும் கொண்டிருந்தனர். இரவு படர அங்கே நிலவிய அமைதியை ரசித்து கொண்டிருந்த வேளையில் தண்டை ஒலி ஒன்று கேட்க திகைப்புடன் குகையின் வாயிலை கவனித்தான். ஒரு மலைவாசி சிறுவன் அங்கு நின்றிருந்தான். நெற்றி முழுவதும் குங்குமத்தை அப்பி இருந்தான். கழுத்தில் பலவித மாலைகளை அணிந்திருந்தான். யாரப்பா நீ? வீரராமா கேட்டான். பழமலை ராயன் கோயிலிலிருந்து வருகின்றேன். ராத்திரி பூஜை செய்ய போகின்றேன். அதற்கு முன் இங்கே சுவாமியை தரிசிக்க வந்திருக்கிறேன். அந்த சிறுவன் கூறினான். அங்கிருந்தே தரிசனம் செய்து கொள், சந்தேகத்துடன் கூறினான் வீரராமன். இல்லை, நான் இந்த சுவாமியை தரிசனம் செய்ய வரவில்லை. உள்ளே இருக்கும் சுவாமியைத்தான் தரிசிக்க வேண்டும் என்றவன் வீரராமனை லட்சியம் செய்யாமல் குகைக்குள் நுழைந்து அங்கிருந்த பாறையை நகர்த்தி உள்ளே தவழ்ந்து சென்றான். வீரராமன் திகைப்புடன் அந்த சிறுவன் சென்ற துவாரத்தையே உற்று பார்த்தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தண்டை ஒலி கேட்க அந்த சிறுவன் அந்த துவாரத்தின் வழியாகவே வெளியே வந்து வீரராமனை லட்சியம் செய்யாமல் குகையை விட்டு வெளியேறி சென்று விட்டான். அந்த சிறுவனின் தண்டை ஒலி கேட்டு எழுந்து வந்த தாடாளன் வீரராமரை பார்த்தான். யார் வந்தார்கள்? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். சற்று இங்கேயே இரு, நான் இதோ வந்து விடுகிறேன் என்றவன் குகையின் முடிவில் இருந்த பாறையை நகர்த்திவிட்டு உள்ளே ஊர்ந்து சென்றான். அப்படியே சிறிது தொலைவு சென்றவன் ஒரு சமவெளி வருவதைக் கண்டு எழுந்தான். தான் குன்றின் உச்சியில் இருப்பதை யூகித்தான். அந்த சிறுவன் உள்ளே விளக்கை ஏற்றி இருக்க வேண்டும். ஒரு சிறிய அகல் விளக்கு ஒளிர்ந்து கொண்டிருந்தது அங்கு. அந்த குன்றின் இருள் சூழ்ந்த உள்பகுதியில் அந்த சிறு அகல் விளக்கு ஒரு பெரிய நிழலை உருவாக்கி இருந்தது. அது ஒரு திருமால் சிலையின் நிழல். தான் காண்பது அத்திமலை தேவனின் தேவ உடும்பர சிலை என்பதை அவன் அறியவில்லை. சிலையை நெருங்கிச் சென்றவன் அதன் திருவடியில் இருந்த அந்த ஓலையை கவனித்தான். சற்றே சிதிலமாக இருந்தாலும் அவனால் அந்த சுவடியை வாசிக்க முடிந்தது. மறுநாள் உடையாரை சந்தித்து விட்டு வந்த ஆத்தான்ஜியர், அம்பி சுந்தரராகவர், பட்டர்கள், மற்ற குழாத்தினர் யாவரும் அத்திமலை தேவனை கண்டு ஸ்தம்பித்து போய் நின்றனர்.
பானைமலை உச்சியில் உணர்ச்சி பிரவாகம் பெருக்கோடியது. காளை என்கின்ற நந்தி சின்னத்தை கண்ட பல்லவத்தின் எல்லையும் புலி சின்னம் கொண்ட சோழத்தின் எல்லையும் சந்திக்கும் இடத்தில் இருந்த பச்சைமலையின் உச்சியில் பானைமலையில் கிடைத்து விட்டார் அத்திவரதர். வார்த்தெடுக்கப்பட்டவன் வேர் விட்டவனை மீட்டு விட்டான். திருக்கச்சி நம்பி ராமானுஜருடன் அன்றொரு நாள் கூறிய செய்தி இன்று பலித்து விட்டது. அங்கிருந்த அனைவரும் ஆற்று நீரில் விளையாடி தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். வீரராமன் தலைமையில் முதியவர்களைத் தவிர மற்றவர்கள் குன்றின் மீதேறி பானைமலையின் வாயை திறந்தனர். தனது ஆட்களின் உதவியுடன் அத்திமலையானின் சிலையை கயிற்றில் கட்டி மேலே இழுத்து அதை 20 பேர் சுமந்து பத்திரமாக குன்றிலிருந்து இறக்கினர். அத்திமலை தேவனின் சிலையை துடைத்து குகையின் முன்பாக நிறுத்தினர். இத்தனை நாள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாள். தேவப்பெருமாள் அத்திமலை தேவனை மீட்ட நாள், ஜீயர் கூறினார். அன்று இரவு தீயை மூட்டி அனைவரும் பரிசாரகர் சமைத்த உணவை ருசித்து கொண்டிருந்த நேரம், யாரும் எதிர்பார்க்காத வகையில் 10-15 கள்வர்கள் திடீரென்று தோன்றி விக்கிரகங்களை நோக்கிச் செல்ல, வீரராமா தலைமையில் அனைவரும் அவர்களுடன் மோத, அனைவரையும் விரட்டி எடுத்த வீரராமா ஒருவனை மட்டும் சிறைப்படுத்தினான். நீ